மூன்றாவது, ஒரு தவறான அபிப்பிராயம் இந்த தேவனுடைய சித்தத்தை குறித்து பலருக்கு இருக்கின்றது என்னவென்றால், தேவனுடைய சித்தம் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் என்று பலர் எதிர்பார்க்கின்றார்கள். தேவனுடைய சித்தம் என்னை எப்பொழுதும் தேவன் சந்தோஷமாக வைக்கணும் என்று. என்னை இன்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய விரும்புகின்ற தேவன். அவரை நாம் உண்மையாக பின்பற்றும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன். ஆனால் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் நினைவு கூறுவது என்னவென்றால், தேவனுடைய மிக பிரதானமான நோக்கம் நம்முடைய சந்தோஷம் இல்லை, நம்முடைய குணம். தேவன் நம்மை இந்த பூமியில வரப்போகின்ற ராஜ்யத்திற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் இந்த பூமியில செய்கின்றார். ரட்சிக்கப்பட்ட பின்பதாக பரிசுத்தாவியானவர் நம்மோடு இடைப்பட்டு ஒவ்வொரு நாளும் வரப்போகின்ற ராஜ்யத்திற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் தேவையோ அதை இப்பவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில முதலீடு செய்கின்றார். தேவனுடைய பிரதானமான நோக்கம் நீங்க ஒவ்வொன்றிலையும் சந்தோஷமா இருக்கணும் இல்லை, உங்களுடைய குணம் கட்டப்படணும், உங்களுடைய கேரக்டர் பில்ட் ஆகி கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் உருவாக்கப்பட்டு இயேசுவின் மகிமை உங்கள் மூலமாக வெளிப்படணும் என்றுதான் தேவன் விரும்புகின்ற ஒரு மிக முக்கியமான காரியமா இருக்கு. அப்படின்னா பல நேரங்களில் நம்மை தேவன் கடினமான பாதைகள் வழியாகவும் கடந்து செல்ல தேவன் அனுமதிக்கின்றார். தேவனுடைய சித்தம் கூட பல நேரத்தில் நம்மை பல கடினமான சூழ்நிலைகள் வழியாக நடந்து செல்வதற்கு தேவ சித்தம் அனுமதிக்கின்றது. ஏனென்றால் அதன் மூலமாக தேவன் நம்மை கட்டி எழுப்பி நம்மை கிறிஸ்துவை போல உருவாக்கி நம்மை பரிபூர்ணமாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். அவனுடைய வார்த்தையில கலாத்தியர் 4:19 வாசிக்கலாமா? கலாத்தியர், சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். என்ன பவுல் சொல்றாரு? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக்கும்படி நான் கற்ப வேதனைப்படுகின்றேன். அப்படின்னா நான் பிரயாசப்படுவதெல்லாம் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் உருவாக்கப்படும். இதுதான் தேவனுடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து நமக்குள் வெளிப்படணும். கொலோசியர் 1:27 29 வரைக்கும் வாசிக்கலாமா? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். ஆண்டோடைய விருப்பமெல்லாம் நம் மூலமாக கிறிஸ்து இயேசு வெளிப்படணும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். பல நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது சில விருப்பமில்லாத காரியங்களை தேவன் நம்மை செய்யும்படியாக சவாலிடுகின்றார். நம்மளுடைய அந்த சொகுசான நிலையிலிருந்து அதை விட்டு கொடுத்து தேவனை பின்பற்றும்படியாக தேவன் நம்மை சவாலிடுகின்றார். தேவனுடைய பிரதானமான நோக்கம் நமக்குள் கிறிஸ்து இயேசுவின் குணத்தை உருவாக்குவதுதான் தேவனுடைய நோக்கம்.